உங்கள் முத்து சில்க்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில் முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. புதுச்சேரி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் மத்திய அரசு மேம்பாலம் அமைக்கும் பணியை மேற்கொள்ளாது என பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் விடுத்துள்ள அறிக்கையில், ராஜீவ்காந்தி சதுக்கம் முதல் இந்திரா காந்தி சதுக்கம் வரை மேம்பாலம் கட்டுவது மிக முக்கிய தேவையாக உள்ளது. இதை கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் தான் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தி வருவதாகவும், தற்போதைய கூட்டத்தொடரில் மத்திய மந்திரி நிதின் கட்கரி கிழக்கு கடற்கரை சாலையில் காலாப்பட்டில் இருந்து திண்டிவனம் சாலை வழியாக புதுவை விழுப்புரம் சாலையை இணைக்கும் புறவழி சாலையை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அமைக்க இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதனால் ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் பாலம் அமைக்கும் பணியை எடுத்துக்கொள்ளப் போவதில்லை என்று மறைமுகமாக தெரிவித்துள்ளார். அந்த புறவழி சாலை அமைத்தாலும் புதுவை நகரில் போக்குவரத்து நெரிசல் குறைந்து விடாது என்றும் தெரிவித்துள்ள அவர், ராஜீவ்காந்தி சதுக்கம் பகுதி தேசிய நெடுஞ்சாலை அந்தஸ்தை இழக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். அதனால் அப்பகுதியில் பாலம் கட்டுவதற்கான செலவை முழுமையாக புதுவை அரசு ஏற்க வேண்டிய நிலையும் ஏற்படும் என்று தெரிவித்த அவர், முதலமைச்சர் ரங்கசாமி விரைந்து செயல்பட்டு மத்திய நெடுஞ்சாலைத்துறை மந்திரி நிதின் கட்கரியை நேரில் சந்தித்து மேம்பால அவசியத்தை எடுத்துரைத்து கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்திலிருந்து மரப்பாலம் வரை மேம்பாலம் கட்ட மத்திய அரசின் அனுமதியையும் நிதியையும் பெற்று கட்ட வேண்டும் என்று அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.